நைட் டின்னருக்கு என்னடா செய்யலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நல்லா மேகமூட்டத்தோட காத்தடிச்சு மழை வர மாதிரி இருந்துங்க. வீட்ல கேட்டா இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கவும், சரி செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு 1/2 கேஜி சிக்கனுக்கு 3 கிளாஸ் அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. 100 கிராம் அளவுக்கு ஆயில், 1 ஸ்பூன் கீ, பட்டை, லவங்கம், ஏலக்காய், 4 வெங்காயம், 5 பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கையளவு புதினாவை ஆட் பண்ணி நல்லாமே வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 3 தக்காளி இதெல்லாமே குழஞ்சதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணி இந்த டைம்ல நம்ம சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஜென்டிலா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ் கர்ட் இருந்தா அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு வச்சு கர்ட் நல்லா திரிஞ்சு வராது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கு அப்புறமா 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணி உப்பு செக் பண்ணி எடுத்து எல்லா சைடும் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நல்லா ரைஸ் ஆட் பண்ணி 1/2 லெமன் லாஸ்ட்ல ஒரு ஸ்குவீஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் போல எடுத்தா சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிடும். என்னைக்காச்சும் சாப்பிடலாங்க, பட் அடிக்கடி நைட் டின்னருக்கு பிரியாணி எடுத்துக்க கூடாது. இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஷாட்ல